ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மாஷ்டமிக்கான சிறப்பு பலகாரங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ணருக்கு வந்து விதவிதமான பலகாரங்கள் பிடிக்கும். அதில் ஒரு சில பலகாரத்தை மட்டும்தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அது வெறும் 30 நிமிஷத்தில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே எங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரவா லட்டு தான். அதுக்கு நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை தான். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி, பாதாம், திராட்சை 3ஐயும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறப்பறம் ரொம்ப செவக்க வறுக்கணும், ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான். 1 நிமிஷம் மட்டும் வறுத்தெடுத்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ தான் ரவை அந்த லட்டு வந்து நல்ல ஒயிட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு ஜீனியை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இதிலையே சேர்த்து வறுக்கிறது தான். நெய் வந்து அதிகப்படியாக இதுக்கு தேவைப்படாது. நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் சேர்த்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம பால் வந்து நல்லா கொதிக்க வச்ச பால் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து லட்டு பிடிக்க போகிறோம். பால் சேர்க்குறனால ரொம்ப அழகாகவே லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு நமக்கு வரும். இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச பாலை தான் சேர்த்துருக்கோம். நல்லா சேர்த்து இதையும் வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்தனால லட்டு கெட்டு போயிடும்னு நினைக்க வேண்டாம். 10 நாள் வரைக்குமே லட்டு வந்து நமக்கு தாங்கும். நெய் சேர்த்தனா 30 நாளைக்கு வரும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. ரொம்ப ஆற வேணாம், அதாவது ஒரு சூடு பொறுக்கிற அளவுக்கு கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்தோம்னா ரவா லட்டு வந்து ரெடி. சூப்பரான ரவா லட்டு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வறுகடலை முறுக்கு தான் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நம்ம மிஷினில் போய் எதுவும் அரைக்க வேணாம், வீட்டிலே நம்ம வந்து இதை தயார் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இந்த கப் சைஸ்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் அந்த மாவோட மெஷர்மெண்ட் இருக்கணும். இப்போ அந்த கப்லேயே வந்து 3 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுவும் கடை மாவு தான். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். ஏன்னா அது வந்து வாசனையும் கொடுக்கும், டைஜஷனுக்காகவும் இந்த பெருங்காயத்தூள் வந்து தேவைப்படும். அதுக்காக பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள், கருப்பு எள் இருந்தால் கருப்பு எள். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யோ இல்லை பட்டரோ இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வந்து முறுக்குக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பை கொடுக்கறதுக்காக தான் இந்த வெண்ணெயோ நெய்யோ சேர்க்குறது. இதை நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு முறுக்கு பிசைகிறதுக்கு வந்து கண்டிப்பாக சுடு தண்ணி தாங்க நீங்கள் வந்து சேர்க்கணும். எதுக்காகனா முறுக்கு வந்து ஹார்டாகாமல் நல்லா இருக்கணும்னா நீங்கள் சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவை பிசறி விடணும். மொத்தமாக ஊற்றிடாதீங்க தண்ணியை, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. அப்புறம் திருப்பி தண்ணி அதிகமாகிடுச்சு, நம்ம வந்து மாவை வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் சேர்க்கும் போதே கரெக்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டுக்கோங்க. ஏன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றுறோம், கையில் பிசற முடியாது. அதனால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க.
நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம். லேசாக ஆறின மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு தெரியும் இல்லையா, கை பொறுக்கிற அளவு சுடுதுன்னு, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம கையாலே வந்து அதை நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து சரியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஆட் பண்ண வேணாம். இது முறுக்கு பிழிகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த அச்சு வந்து சரியாக இருக்கும். சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற அச்சு. நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டார் டிசைன் அந்த மாதிரி வேணால் கூட எடுத்துக்கோங்க. இது வந்து சரியாக இருக்கும். டைரெக்டாக எண்ணெயில் பிழியறனாலும் பிழியலாம், இல்லை கரண்டியை வந்து லேசாக ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பிழிஞ்சு போடுறதும் ஒரு மெத்தட். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு கவரில் வந்து எண்ணெய் ஊற்றின கவர் தான் இது. இது மேலேயே நான் வந்து இப்போ பிழிஞ்சிட்டு இதை அப்படியே எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸி தான், ஒட்டாமவே வரும். பாருங்கள், ஆயிலில் போட்டாச்சு. நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் மாவு ரெடி பண்ணிவிட்டு பண்ணிடலாம். இப்போ நான் அதே மாவில் தான் வந்து சீடை ரெடி பண்ணுறேன். சீடைக்குன்னு நான் பிரத்யேகமாக எந்த மாவும் தயாரிக்கலை. அந்த முறுக்கு மாவில் மீதி இருந்தது தான் நான் எடுத்து போடுறேன். இந்த மாதிரி உருண்டைகளை வந்து விரலில் வச்சே உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு உருட்டி ஹார்டாக்க வேண்டாம், அப்போ வெடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த உருண்டைகளை வந்து ஒரு 4 பக்கமும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சீடை வெடிக்கின்ற பயம் அவசியமே கிடையாது. இப்போ இதை வந்து நல்லா கார சீடை வந்து நமக்கு வந்து மொறுமொறுப்பாக தயாராகிருச்சு. கார சீடையும் தயார். அடுத்தது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தான் தயார் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1 கப் அளவு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதுக்கும் ஊற்றி நம்ம வந்து கலந்துக்கிறணும். இப்போ நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்க்குறேன். ஜீனி சேர்த்திங்கன்னா அந்த மாவு அந்த கொழுக்கட்டை வந்து ப்ளைனாக இல்லாமல் இனிப்பும் உப்பும் கலந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லாவே இருக்கும், சப்புன்னு இருக்காது. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து சேர்த்துட்டு நல்லா சுடு தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு இதிலே நமக்கு வெந்துடும். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து மாவுகளை வந்து கொழுக்கட்டை உருண்டைகளை பிடிக்கிறதுக்கும் சிலிண்டர் ஷேப் உருட்டுறதுக்கும் நமக்கு சரியாக இருக்கும். என்ன ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் வந்து சிலிண்டர் ஷேப்பும் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரியும் ஷேப்ஸ் வந்து மேக் பண்ணுறேன். இப்போ ரெடி பண்ணியாச்சு. மாவை வந்து எல்லாத்தையும் திரட்டி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நான் 1 கப் அரிசிக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 3 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்ச அந்த கொழுக்கட்டை மாவுகளை வந்து இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்ச தண்ணீர் ஊற்றி தான் மாவு பிசைஞ்சிருக்கோம். 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த வேக வச்சு மசிச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை நல்லா வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த பாசிப்பருப்பு தான். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். இப்போ இதில் வந்து வெல்லம் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப் அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவு நல்லா திக்கான முதல் தேங்காய் பால் அதை எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்தால் போதும். சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தயார். இப்போ நம்ம 4 வகை பிரசாதமும் 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கோகுலாஷ்டமியை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.